பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த காலை நேரத்தில் பார்க்கிறது. அதுவும் இந்த இடம் எங்க தெரியுமா? ரொம்ப அழகா இருக்குல்ல. பழமை காலத்து கட்டடங்களும் தேவாலயங்களும் இருக்குதே. இந்த இடம் நீ பார்க்குறீங்களா? ஸ்காட்லாந்து தேசம் இருக்குல்ல, ரொம்ப அருமையான ஒரு அழகான ஒரு தேசம். இந்த தேசத்துல முக்கியமான கடை வீதி இது. நான் நின்று பேசி கொண்டிருக்கிற இடம் ஜான் நாக்ஸ் என்ற ஒரு எழுப்புதலை தேசத்துல கொண்டு வந்த ஒரு தேவ மனிதருடைய வீடு, அவர் வசித்த இடம். அதுல நின்று கொண்டுதான் உங்களோடு நான் பேசுகிறேன். இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குடும்பம். 15ஆம் நூற்றாண்டுல தேசம் பாவத்தினால் பாழாய் போன சமயம், எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகள், நடன கிளப்புகள், ஜனங்கள் ஆண்டவரை மறந்து குடியிலும் வெறியிலும் வேசித்தனத்தில் வாழ்ந்த காலம். ஒரு வாலிபன், ஜான் நாக்ஸ் என்ற வாலிபனுக்குள்ளே தேசத்துக்கு ஒத்த பாரம் உண்டானது. அவன் ஆண்டவரிடத்திலே முழங்காலில் நின்று கதறினான், ஆண்டவரே, ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், அல்லது நான் சாகட்டும் என்பதாக. ஒரு எழுப்புதலுக்கான தாகமும் பாரமும் உள்ள ஒரு வாலிபனாய் ஆண்டவர் இரவும் பகலும் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கினார். ஆவியானவர் ஊற்றப்பட்டார், எழுப்புதல் உண்டாயிற்று, தேசம் மறுரூபமாயிற்று. அவர் மூலமாய் உண்டான இந்த எழுப்புதல் 100 ஆண்டுகள் வரைக்கும் இந்த தேசத்திலே பெரிய பாதிப்பை உண்டாக்கிற்று என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறாரு. மதுபான கடைகள் மூடப்பட்டது, நடன கிளப்புகள் மூடப்பட்டது, ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழி ஆரம்பித்தது. கர்த்தரை தேடினார்கள். 100 ஆண்டுக்கு இந்த மாற்றம் இந்த தேசத்திலே காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எழுப்புதல், ஆவியானுடைய வல்லமை அவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவர் ஒரு ஜான் நாக்ஸை தேடுகிறார். அப்படி ஜெபிக்கக்கூடிய பாரமுள்ள வாலிபர்களை ஆண்டவர் தேடுகிறார். நீங்கள் கூட அதில் ஒருவராய் இருக்கலாம். உங்க தேசத்துக்காக நீங்களும் பாரம் கொண்டு ஜெபிங்க. உங்கள் மூலமாய் பெரிய காரியம் ஆண்டவர் செய்வார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறான்னு கேட்கிறீங்களா? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் மகனே, மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன். எதுக்காக இந்த ரட்சிப்பு? வெறுமனே பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது, ஒரு சமாதானம் கிடைத்து விட்டது போதும் என்பதற்காகவா? இல்லை. நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. ஆசீர்வாதத்தின் அந்த வேற ரட்சிப்பு தான். அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானம் பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, அதன் பிறகுதான் உண்மையான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறாரு. ஆசீர்வாதம் என்பது என்ன? பணமும் செல்வமும் வசதியும் வாய்ப்பும் பெறுகிட்டா ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். ஆனா எத்தனை பேர் நிம்மதியா இருக்காங்க, சமாதானமா இருக்கிறாங்க? பணம் இருக்க சமாதானம் இல்லை, பதவி இருக்க சமாதானம் இல்லை, பெயர் புகழ் இருக்க சமாதானம் இல்லை. மெய்யான ஆசீர்வாதம் என்பது சமாதானத்தோடு கூடிய செல்வங்கள், உயர்வுகள், பதவிகள் எல்லாமே. சமாதானம் இல்லாமல் என்ன இருந்தாலும் மெய்யான ஆசீர்வாதம் அல்ல. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது சமாதானம் உண்டாகிறது. அதன் பிறகு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வருமானம் ஆசீர்வதிக்கப்படும், வேலை ஆசீர்வதிக்கப்படும், நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீங்க சொல்லணும், கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லும்படி கர்த்தர் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்லுகிறார். அப்ப நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றாதான் மெய்யான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். அதனாலதான் இந்த தேசத்துல ஜான் நாக்ஸ் என்ற வாலிபன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பாவத்தோட மனம் திரும்பி போராடி பாரத்தோடு ஜெபித்தான். அந்த ஜெபத்தின் விளைவு ரட்சிப்பு உண்டானது, பெரிய ஆசீர்வாதமே தேசத்தில் உண்டானது. உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாக ரட்சிப்பின் சந்தோஷம் உடைய வாழ்க்கையில வேணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகராய் அவதரித்தார். நம்மை ரட்சிப்பதற்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். அவருடைய ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல வந்துட்டா உடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் பரிபூரணமாய் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறாரு. இதை குறித்து தான் இயேசு சொல்லும் ஒரு முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ரட்சிப்பை தேடுங்க, உங்களுடைய நீதியை தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க. எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமாய் உண்டாயிருக்கும்.
இயேசு கிறிஸ்து அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னையும் ரட்சித்து என் வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். நான் ஆசீர்வதிக்கப்படும்படி என்னை ரட்சித்த மகிழ்ச்சியினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.